இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கான வண்டி அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு தான் செய்கிற பிளான் இருக்கா? ஸ்ரீலங்காவுக்கு ஃபியூச்சர் இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸ்ரீலங்காவில். ஷூர். ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்தியாவில் உள்ள ஒரு ஃபேமஸான எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் பைக்குன்னு சொல்லி தான் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே அந்த ஒரு ஃபுட்டேஜ்ன்ற பார்த்தீங்கன்னா துப்புரவாக அதில் வந்து மைக்கே வேலை செய்யலை. நான் வந்து ப்ரோதான் எடுத்து பார்த்து அந்த மைக் அடாப்டர்ன்றது துப்புரவாக போயிட்டு இதான் பார்த்தீங்கன்னா அந்த மைக் அடாப்டர் கோப்ரோ மைக் அடாப்டர் பார்த்தீங்கன்னா போனதால் அந்த வீடியோன்ற பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய விஷயம் கதைச்சிருந்தேன், எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டுது. விலை 4500 இந்திய காசுக்கு, இலங்கை காசுக்கு 20500. திருப்பி வாங்கணுமா இல்லாட்டி வேறு வழி இருக்கான்னு சொல்லி தெரியலை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு லடாக் ரைடு போகிறக்காண்டி இப்போ கோயம்புத்தூரில் வந்து நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா லடாக் ரைடு போகிற மாதிரி இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னு சொன்னால் மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் பைக் கம்பெனி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் போகிற வழியில் சூலூர் அப்படின்றதுல வந்து இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து உண்மையில் ஒரு பெரிய லெவல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்போ ரீசெண்டாக அதை லான்ச் பண்ணி பார்த்திங்கன்னா 2 வருஷம் இருக்கும். இந்த கம்பெனியோட ஓனர் பார்த்திங்கன்னா டெஸ்லா கம்பெனியோட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இவருக்கு இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு கம்பெனிகிட்ட ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் கொண்டிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷோரூம் ஒன்றுக்கு முன்னுக்கு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷோரூமுக்கு போயிட்டு எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் டைம் பண்ணி பார்க்கலாம். வேரியன்ட் இருக்குது. பிரானால கிராண்ட் ஒன்று, இன்னொரு வேரியன்ட் வந்து எலைட்னு ஒரு வேரியன்ட். எலைட் தான் பெரிய மாடல். ஆமாம், எலைட் வந்து 225 220 நான் அப்படி வீடியோவில் பார்த்துக்கிறேன். ஆமாம், இது வந்து 126 ரேஞ்ச் கிராண்ட் வேரியன்ட். இப்போதைக்கு இது மட்டும் தான் ஆன் ரோட்டில் அவைலபிள் இருக்குது. எலைட் வரதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். 2-3 இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோன்னா ஒரு 126 ரேஞ்ச் போகும். கம்ப்ளீட் சார்ஜுக்கு 126 ரேஞ்ச். 126. ஆமாம், சார்ஜ் டைமிங் பார்த்தா 4 hours சார்ஜ் பண்ணலாம். எல்லாமே ஒரே வண்டி தானே? சேம் கலர் மட்டும் தான். இதில் வண்டி என்ன மாடல்? இது பிரானா கிராண்ட் மாடல். என்ன கலர்ஸ் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கு. கலர்ஸ் மட்டும் தான். ஓகே, அந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன். டெஸ்ட்டே வெளியே இருக்கா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும். இது அங்கேயே பண்ணலாம். அங்கே பார்க்கலாம். ஓகே சரி. டெஸ்ட் ட்ரைவ் வந்து வெளியே இருக்குதானா? காலில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஸோ காலில் பிரேக் அப்ளை பண்ணுறது, கியர் ஷிஃப்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. இது ரெண்டுமே பிரேக் தான், காம்பினேஷன் பிரேக்கிங் சிஸ்டம். இது அப்ளை பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே சேர்ந்து காம்பினேஷன் காம்பி பிரேக்.
இது வந்து இண்டிபெண்டண்ட்டாக ஃப்ரண்ட் மட்டும் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் மட்டும் இண்டிபெண்டண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுனா ஜஸ்ட் இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு இந்த கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும். நம்ம ஐசி என்ஜின்ஸில் கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இதில் 4 மோட்ஸ் இருக்குது. RPDS, R ஃபார் ரிவர்ஸ், வண்டி கன்ஜஸ்டடான பார்க்கிங்கில் பாட்டு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. அது ப்ராக்டிஸ் மோடு, டிரைவ் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ இனிஷியலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மோடில் இஃப் இட் இஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்கள் ரன்னிங்லேயே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ப்ராக்டிஸில் வச்சுருக்கேன். இதை ஆன் பண்ணி த்ராட்டில் கொடுத்தா போதும். இப்போ வண்டி ஸ்டாண்டப் ஸ்டாண்டப் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இது பிடிக்கணுமா? அது பிடிச்சிங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கட் ஆயிரும், பவருக்கு சப்ளை கட் ஆயிரும். ஸோ இது ஃப்ரீயாக விட்டு இப்போ கொடுக்கவா? அதெல்லாம் இது ஒன்லி த்ராட்டில். சவுண்ட் இல்லை. எவ்வளோ வரைக்கும் போயிட்டு வர? ரோட் போயிட்டியா? ஓகே. ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படியே. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோப்ரோ மைக் அடாப்டர்ன்றது பெருசாக வேலை செய்யலை. ஸோ வேலை செய்யாத நான் காய்ச்சது எல்லாமே உண்மையில் வீணாகிட்டுது. இப்போ அப்படியே மெயின் ரோட்டுக்கு போயிட்டு இந்த பைக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பைக் ரோட்டில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 மோட்லேயும் இப்போ போயிட்டுற மோட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோட். இந்த ப்ராக்டிஸ் மோட்லேயே உண்மையில் இந்த பைக்கில் மூவ்மெண்ட்டுன்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அப்படியே அடுத்த இந்த 3 மோட்லேயும் ஸ்போர்ட்ஸுக்கு போட்டு போகும்போது நல்ல ஒரு ஃபீலாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்டில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியலை. ஆனால் அதோட உண்மையில் இந்த என்னென்னு சொல்கிறது, இந்த புல்லிங் பவர்லாம் எனக்கு பிடிச்சதாக இருக்குது. புல்லிங் பவர் அப்படி ஒரு இதாக இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த கேண்டில் பாரும் இந்த மிரர்ஸ்ன்றது ஒரு ப்ரீமியம் லெவலே இருக்குது. டேங்க் பார்க்கும்போது டேங்க் உண்மையிலேயே ஒரு பெட்ரோல் டேங்குன்ற சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படியே அந்த மீட்டர் ஓடுற பாருங்க, ஒரு எலக்ட்ரிக் பைக் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை அந்த டைமில். உண்மையில் ஒரு சூப்பர் பைக் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த பைக் ஓடிட்டு போகும்போது உண்மையிலே இந்த ரோட்டில் புறாக்கள் பார்க்கும்போது என்னடா அது ஒரு சூப்பர் பைக் ஓடிட்டு போகிறோம், சவுண்டே இல்லைன்ற ஒரு இது மாதிரி பார்த்தாங்க. அந்தளவுக்கு இந்த பைக்கோட அந்த ஃப்ரண்ட் லுக்குன்ற பார்த்தீங்கன்னா கவாசாக்கி பிராண்டோட C900 C1000 அந்த ஒரு ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 ஹெட்லைட்ன்றது இருக்குது. அது நீங்கள் இந்த ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணுறது அதில் பாருங்கள். உண்மையிலேயே அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது, அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த பைக் ஓடும்போது. இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்ட மோட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்டில் போட்டு தான் ஓடிக்கொண்டு போயிருக்கேன். இதில் ஸ்பீடை பாருங்கள், 79 80 நிற்கிது. அந்தளவுக்கு இந்த ஸ்பீடுன்றது ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது, ஒரு சூப்பர் பைக்கில் போகிற மாதிரி. அநேகமாக 85 வரைக்கும் போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஓடக்கூடிய மாதிரி இந்த ரோட்டில். மற்ற அந்த பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சடான அந்த பைக் டக்குன்னு நின்றுது. அந்த இதை பாருங்கள். இப்போ ஸ்பீடை பாருங்கள், 95 97 100 கிட்ட கிட்டத்தட்ட 100 கிட்ட வந்தது. இப்போ ஒரு வழி அந்த பைக்கை வந்து ஒரு மெயின் ரோட்டில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கிறேன். உண்மையிலேயே அந்த ஒரு ஃபீலிங்கிறது வேறு மாதிரி இருந்தது. ஒரு சவுண்ட் இல்லாமல் ஒரு பைக் ஓடுறன்றது இதான் ஃபஸ்ட் டைம் உண்மையிலேயே. இப்போ இந்த பைக்கை கொண்டு விட்டுட்டு வண்டி சூப்பராக இருக்குது. ஓப்பா வரேன் ரிவர்ஸ் மோட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபுல் எங்கேஜ் ஆகல. ஓகே, இப்போ உண்மையிலே ரிவர்ஸ் மோட்ன்றது உண்மையிலே என்னன்னு சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது பைக்கை பார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு. அப்படியே ப்ராக்டிஸ் மட்டும் பைக்கை வந்து பார்க்கணும். இதில் வச்சுருது இதெல்லாம் நீங்களா பண்ணதா? சேஃப்டி தானே. ஃப்ரண்ட் டயர் பெருசு தானேண்ணா, 110.
கிராண்ட் மாடல் எலைட் தான் நீங்கள் சொல்கிற 220 கிலோமீட்டர்ஸ் என்ன எலைட் எலைட் 220 கிலோமீட்டர் இண்டிகேட்டர்லாம் இருக்குது சூப்பர் பைக் தான் பார்க்குறது பற்றியே இதுக்குலாம் விஷயமே இருக்குது மோட்டர்லாம் அதுக்குலாம் இருக்கணும்ண்ணா மோட்டர் ஆனால் வேறு பைக்கெல்லாம் பெல்ட் மாடல் என்ன பெல்ட்டு இருக்கும் இது டைரக்ட் டிரைவாக இருக்குது அப்படியே நல்லதுதான் சார்ஜ் பண்ணுறீங்க சார்ஜிங் போர்ட் இது சார்ஜிங் போர்ட்டு தான் என்ன மாதிரி இதுக்கு வித்தியாசமாக இருக்குண்ணா ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணுறது தான் கேபிள் இன்செர்ட் பண்ணி விட சரி ஓகே ஆனால் உண்மையில் சூப்பர் பைக் ஓடுற மாதிரி தான் இருக்குது சவுண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்டில் போட்டு ஓடி பார்த்தேன் ஓகே 95 சும்மா நார்மலாகவே போகுது இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கான வண்டி அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு எதுவும் செய்கிற பிளான் இருக்கா ஸ்ரீலங்காவுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸ்ரீலங்காவில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎம் சென்டரில் வந்து வெளிக்கிட போகிறோம் ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்லாம் நடக்குது ஸோ இந்த ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் நடக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஸோ இப்போ வந்து இந்த பைக்கை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணி போட்டு போக போகிறோம் இப்போ ஸோ இதுக்கு பிறகு நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன் ஸோ அங்கேயும் கேட்டு பார்க்கலாம் சொல்லி